ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கானது தான். ரிவால்வர் ரீட்டா. வணக்கம். நான் ஆனந்த். கீர்த்தி சுரேஷ், ராதிகா, ஜான் விஜய், சுனில் இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் ஜே.கே. சந்துரு டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ரிவால்வர் ரீட்டா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து பாண்டிச்சேரியில ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கான ஒரே ஒரு வருமானமே அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி தான். இவங்க குடும்பத்துல அம்மா, அக்கா, தங்கச்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இவங்க ஃபேமிலி இருக்கு. ஜென்ஸே கிடையாது இவங்க குடும்பத்துல. இப்படி இருக்கிற இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு நாள் பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ஒரு பெரிய ரவுடி, பாண்டிச்சேரியில ஒரு பெரிய கேங்ஸ்டர், அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து குடி போதையில வேற வீட்டுக்கு போத போல இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த இவரை தற்காப்புக்காக இவங்க கொலை பண்ணிடுறாங்க ஃபேமிலியை சேர்ந்து. இந்த கொலையில இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க? ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவரோட கேங் எல்லாமே சேர்ந்து இவங்களை பிச்சு போட்டுருவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கொலையை எப்படி இவங்க மறைச்சாங்க, இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்க, இந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி திரும்ப வெளியே வந்து திரும்பவும் ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃபை லீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரிவால்வர் ரீட்டா. படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட ரைட்டிங், படத்தோட டாட்ஸை கனெக்ட் பண்ணது எல்லாமே டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி இவர் வந்து நவீன சரஸ்வதி சபதம் படத்தை ரைட் பண்ணியிருக்காரு. அது போக வெங்கட் பிரபு படங்கள்ல வந்து ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு போல. மாநாடு, கோட்டு இந்த மாதிரி படங்கள்ல வந்து அவர் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படமும் ரொம்ப ஒரு என்கேஜான, எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கல. இப்போ படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இல்லை 2.25 மணி நேரம்னா, அந்த 2.25 மணி நேரமே படம் வந்து என்கேஜா வச்சுக்குது. படம் வந்து படம் ஆரம்பிச்ச முதல் 10 நிமிஷத்துக்குள்ளே படம் கதைக்குள்ள போயிருது. ஒரு 1/2 hour எடுத்து கேரக்டர் இன்ட்ரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. படம் ஆரம்பிச்ச முதல் 10வது நிமிஷத்துக்குள்ளேயே, முதல் 10 நிமிஷத்துக்குள்ளேயே படம் கதைக்குள்ள போயிருது. அதுக்கு அடுத்து கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படம் நம்ம கெஸ் பண்ணாத டோன்ல படம் போய்கிட்டே தான் இருக்கு. ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோ, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, ஒரு 10 நிமிஷம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஹீரோயின் சென்ட்ரிக்கா இருக்க படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா இவ்வளோ ஃபன்னா, இவ்வளோ ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு காமெடியான படங்கள்ல வந்து பண்ணல. பெண் குயின் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து கொஞ்சம் சீரியஸ் டோனா இருக்கும். படம் வந்து ஒரு கில்லரை பத்தின சீரியல் கில்லர் சப்ஜெக்ட்ல அந்த படம் இருக்கும். இவ்வளவு ஃபன்னா இருக்கு அந்த படம். ஆனா இந்த படம் ஃபன்னா இருக்கு. நமக்கு அந்த கோலமா கோகிலா படத்தை தான் எனக்கெல்லாம் படம் ஞாபகப்படுத்துச்சு. நிறைய இடங்கள் பாக்குறப்ப எனக்கு அந்த கோலமா கோகிலா ஃபேமிலியா சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுவாங்கல்ல, அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்கிறதுக்குல அந்த தான் எனக்கு இந்த படம் பாக்குறப்ப ஞாபகப்படுத்துச்சு. படத்துல ராதிகாவோட ஆக்டிங் பின்னிட்டாங்க. அவங்க வந்து சென்டிமெண்டா கொடுத்தா சென்டிமெண்டா பண்ணுவாங்க. எமோஷனல்னா அதுக்கு எமோஷனலா நம்மளை கண்ணீர் வச்சிருவாங்க. காமெடினா சிரிச்சு நம்மளை கண்ணீர் வச்சிருவாங்க. நொறுக்கியிருக்காங்க. இப்ப டிராகன் படம் பாக்குறப்ப எப்படி நமக்கு அவங்க காமெடி எல்லாம் எல்லாமே கனெக்ட் ஆகும். அவங்க அடிக்கிற ஒவ்வொரு சீனுமே நமக்கு ஒர்க் ஆகும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். டோட்டலா ஃபன்னுக்கு காரணமே ராதிகா தான் படத்துல. ரெடின் கிங்ஸ்டர் இருக்காரு. அவர் எப்பவும் போல நெல்சன் சொல்லி கொடுத்த அந்த மேனரிசம்லயே காலங்காலமா அவர் பண்ணக்கூடிய அதே மேனரிசம் தான் இதுலயும் பண்றாரு. அவர் இடங்கள் கூட பெருசா காமெடி இல்லை. ராதிகா பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுமே அவங்களுக்கான டயலாக் டெலிவரி பண்றதுக்கான இது படத்தோட ஹீரோயினா இருந்தாலும் அவங்க இந்த ஸ்கிரீன்ல தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி படத்தோட 2-3 சீன் இருக்கு. சுனில் கிட்ட ரொம்ப ஃபோக்கஸா ஒரு சிங்கிள் டேக்ல ஒன்று பேசுவாங்க. அந்த சீன்லாம் அது வந்து கீர்த்தி சுரேஷ்கான ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சீன் தான். ஒரு சிங்கிள் டேக்ல ஒரு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கிட்ட ஒரு நான் ஸ்டாப்போ டயலாக் பேசுவாங்க. அது மாதிரி ஓப்பனிங்ல சின்னதா ஒரு 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 நிமிஷத்துக்கிட்ட ஒன்று பேசுவாங்க. ஸ்டார்டிங்ல படம் ஆரம்பிச்சு அவங்க இன்ட்ரோ ஆனப்ப இது எல்லாமே அவங்களுக்கான நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வரதுக்கான டைரக்டர் கொடுத்த வாய்ப்புகள். படத்துல சாங்ஸ் கிடையாது. ரைட்டா, மாண்டேஜ் வேணா இருக்கலாம், மேபி சாங்ஸ் கிடையாது, ஞாபகம் இல்லை. ஆனா படம் வந்து காமெடியும் சரி, படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் உங்களை நிச்சயமா என்கேஜ் பண்ணும். அதுல டவுட்டே கிடையாது. நான் ஷுவரா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படிலாம் பொய் சொல்ல தெரியல. படம் நல்லா இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். படத்துல எந்த விதமான தவறான சீன் கிடையாது. குடும்பத்தோட அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஏதாவது ஒரு தவறான அதெல்லாம் இல்லை. நல்லா ஃபன் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய டிஸ்டன்ட் டர்ன்ஸ் படத்துல இருக்கு. டைரக்டர் வந்து வச்ச டாட்ஸை கனெக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேமை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க.
அதை நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோட ஹானஸ்டான ரிவ்யூவை எனக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா, பிடிச்சிச்சுன்னா ஏன் பிடிச்சிச்சு, பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.